ஹை வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஈரான் அமெரிக்கா போர் வந்து கடந்த 136 நாளா நடந்துட்டு இருக்குது. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். உலகத்தோட வல்லரசு நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா, அப்புறம் அவங்க கூட்டாளி இஸ்ரேல். இந்த 2 நாடும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஈரானை வந்து சீக்கிரம் முடிச்சிடலாம். என்ன தாங்க மாட்டாங்க, தாக்கு பிடிக்க மாட்டாங்க நம்ம தாக்குதலை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். டொனால்ட் ட்ரம்ப் கூட பலமுறை சொல்லிட்டாரு, நாங்க ஈரானை முடக்கிட்டோம், ஈரான் கதை அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒவ்வொரு டைமும் அவங்களோட கையிருப்பு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறப்பெல்லாம் ஈரான் வந்து அவங்களோட ஏவுகணையோ அல்லது ட்ரோனையோ யூஸ் பண்ணி திடீர்னு ஒரு பதிலடி தாக்குதலை நடத்தி அவங்கள வந்து ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்குறாங்க. உலகத்துல இருக்க பல உளவுத்துறை அறிக்கையின்படி ஈரானோட IRGC அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய புரட்சி படைக்கிட்ட மட்டும் சுமார் 3000 மிசைல்ஸும் 50,000க்கும் மேல ட்ரோன்ஸும் அவங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கூறப்படுது. அதாவது இத்தனை தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறமா அவங்கள்ட்ட இத்தனை ஸ்டாக் ஃபைல்ஸ் வச்சிருக்காங்க அவங்க. இந்த ரிப்போர்ட் மட்டும் உண்மையாக இருந்தால் ஈரானால இன்னும் 8 வருஷத்துக்கு இந்த போரை எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்கள்ட்ட இருக்கிற 3000 மிசைல்ஸ் பிளஸ் 50,000 ட்ரோன்ஸ், இது அவங்கள்ட்ட இருக்கிறது நிஜமாவே இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல அவங்களால இந்த போர் இன்னும் 8 வருஷத்துக்கு எடுத்துட்டு போக முடியும். அதாவது தினமும் ஒரு மிசைலு ஒரு ட்ரோன்ஸ் அப்படி யூஸ் பண்ணி அவங்களால 8 வருஷம் டிபெண்ட் பண்ண முடியும் இந்த போரை. சரி, ஓகே. இப்போ IRGC வந்து எந்த வகையான ஆயுதங்கள் என்ன அவங்க கைவசம் இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். மிசைல்ஸ்னு பார்த்தீங்கன்னா மிசைல வந்து ஏகப்பட்ட வேரியேஷன்ஸ் இருக்குங்க. அதாவது ஷார்ட் ரேஞ்சு, மிட் ரேஞ்சு, லாங் ரேஞ்ச் அப்படின்னு, அதாவது கண்டம் தாவர அளவு கூட ஏவுகணைகள் வச்சிருக்காங்க நிறைய கண்ட்ரிஸ். அதுல ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து ஒரு 2 டைப் வச்சிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஷாயப் மற்றும் பெத்தே அப்படிங்கிற 2 டைப். இது பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிலோமீட்டர் ரேஞ்ச் தான். ஆனால் ரேஞ்ச் கம்மியாக இருந்தாலும் இதோட டார்கெட் வந்து துல்லியமாக அச்சீவ் பண்ணும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க ஈரானோட IRGC. இந்த ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட அவங்கள்ட்ட வந்து ஒரு 1500 மிசைல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மிட்ரேஞ்ச் மிசைல்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் மிசைல்ஸ் வந்து இவங்க வச்சிருக்காங்க. அதாவது சுல்பாகர், கைபர் ஷகன், அகமத் அப்படிங்கிற ஒரு 3 டைப் மிட்ரேஞ்ச் மிசைல்ஸ் வந்து இவங்க வச்சிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 1700 கிலோமீட்டர் டார்கெட் வந்து அச்சீவ் பண்ற அளவுக்கு வடிவமைச்சிருக்காங்க இந்த மிசைல்ஸை. இது பெரும்பாலும் மேற்காசிய நாடுகளை ஃபுல்லாக கவர் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது மேற்காசிய நாடுகளை எல்லாரோட எந்த மூலையாக இருந்தாலும் தாக்கக்கூடிய வலிமைப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. மேற்காசிய நாடுகள்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா, ஜார்டன், குவைத்து, கத்தார் அப்படிங்கிற அந்த நாடுகள்லாம் வந்து ஈஸியாக டார்கெட் பண்ணுற அளவுக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த அமெரிக்காவோட பேஸ்லாம் அங்கே இருக்க அந்த கண்ட்ரீஸில் இருக்க பேஸ்லாம் வந்து அடிச்சு டார்கெட் பண்ணுறாங்க. அதை ரீச் பண்ணுற அளவுக்கு இந்த மிட்ரேஞ்ச் மிசைல்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. இந்த மிட்ரேஞ்ச் மிசைல்ஸோட இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது டார்கெட் அட்டாக் பண்ண போற கடைசி ஃபியூ செகண்ட்ஸ்ல கூட டார்கெட்டை மாற்றி தன்னோட திசையை மாற்றி தாக்கக்கூடிய வல்லமைப்படுத்துது. அதனால இந்த மாதிரி மிசைல்ஸை வந்து ஆப்போனன்ட் கண்ட்ரியால டிஃபென்ஸ் பண்றது கஷ்டம். டிஃபென்ஸ் பண்றது, அதாவது தாக்கி அழிக்கிறது, அவங்களோட ஏர் டிஃபென்ஸால அவ்வளவு சீக்கிரமா அதை வந்து தடுத்து நிறுத்த முடியாது. அந்த மாதிரி மிசைல்ஸ் இவங்க வச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் இவங்க பார்த்தீங்கன்னா காதர், செஜில், குரம் சஹர் அப்படிங்கிற ஒரு 3 டைப் மிசைல்ஸ் வச்சிருக்காங்க. இந்த 3 டைப் மிசைலுமே கிட்டத்தட்ட ஒரு 2000 கிலோமீட்டர் டார்கெட் பண்ணி அடிக்கிற அளவுக்கு அதோட ரேஞ்ச் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட அதுக்கு பக்கத்துல இருக்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பூராமே அதோட ரேஞ்சுக்குள்ள இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 to 500 மிசைல்ஸ் பக்கத்தில் அவங்க வச்சிருக்காங்க. இப்போ அது மட்டும் இல்லைங்க, இவங்கள்ட்ட வந்து கூட்ஸ், சோமர் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 டைப் ஆஃப் க்ரூஸ் மிசைல்ஸ் வச்சிருக்காங்க. இந்த க்ரூஸ் மிசைல்ஸோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எதிரி நாட்டோட ரேடார்ல வந்து அவ்வளோ சீக்கிரம் சிக்காது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது தரையை ஒட்டி பறக்கிறதுனால அவங்க ரேடார்ல சிக்காது, ஸ்லோவாக தான் போகும். அவங்களோட ஏர் டிஃபென்ஸால இதை தடுத்து அழிக்க முடியும். ஆனால் ரேடார்ல சிக்காததுனால இது வந்து டார்கெட்டை ஈஸியாக அச்சீவ் பண்ணிடும். மலை பிரதேசங்களில் கூட அந்த மலையில படாத அளவுக்கு இதை கீழே ஸ்மூத்தாக ஆப்ரேட் பண்ணி கொண்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இவங்கள்ட்ட இருக்க ட்ரோன் ஷாஹித் 136 அப்படிங்கிற ட்ரோனு, இது ஒரு லாங் ரேஞ்ச் ட்ரோனு, நீண்ட தூரம் போய் தாக்கக்கூடிய ட்ரோனு. உலக நாடுகளே ஆச்சரியப்படுற அளவுக்கு இது ரொம்ப விலை மலிவான முறையில் வந்து இதை தயாரிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு $20,000 இதோட மேக்கிங் காஸ்ட்டை வந்து வச்சுருக்காங்க. இந்த ட்ரோன் வந்து கிட்டத்தட்ட இவங்கள்ட்ட ஒரு 20,000 ஒரு 50,000 ட்ரோன் வரைக்கும் இந்த ட்ரோன் இருக்குது. இந்த ட்ரோனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு $20,000 வந்து ஒரு ட்ரோனை தயாரிச்சிட்றீங்க. இந்த ட்ரோன்களை நீங்கள் தாக்குதலுக்காக எதிர் நாட்டு எல்லைக்கு அனுப்புகிறப்போ நீங்கள் வெறும் $20,000 வந்து நீங்கள் இந்த ட்ரோனை தயாரித்து அனுப்புகிறீங்க. அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பல மில்லியன் டாலர் செலவு பண்ணி செஞ்சு வச்சுருப்பாங்க. இந்த $20,000 மதிப்பில் இந்த ட்ரோனை தாக்கிறதுக்கு பல மில்லியன் டாலர் உள்ள அந்த ஏர் டிஃபென்ஸை வந்து இவங்க செலவு பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப எதிரி நாடுகளோட பட்ஜெட்டே ஒரு பெரிய கேள்விக்குள்ளாயிருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ கம்மியான செலவு பண்ண ட்ரோனை தாக்குறதுக்கு அவங்க அவ்வளோ அதிகமாக செலவு பண்ணுறப்ப அந்த நாட்டோட மிலிட்ரி பட்ஜெட் வந்து கேள்விக்குள்ளாயிருது. ஈஸியாக செலவு எடுத்துட்டு வந்துடுறாங்க. போய் இவன் ஒரு 100 ரூபா செலவு பண்ணி அவனுக்கு ஒரு 1,00,000 ரூபாய் செலவு வச்சுட்டு வந்துடுறாங்க.
அப்படிங்கிறப்ப இந்த ட்ரோன் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பர்டிகுலர் காம்பேட்டில். இவங்க இப்போ இவங்களுக்கு என்ன மைனஸ்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்னதான் இத்தனை மிசைல்ஸு ட்ரோன் இதெல்லாம் வச்சுருந்தாலும் இவங்களோட ஏவுதளங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த அமெரிக்க போர்னால கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குங்க. கிட்டத்தட்ட அவங்களோட 50% ஏவுதளங்கள் ஏவுகணை ஏவுதளங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா ராக்கெட் லான்ச்சர்னு சொல்லுவாங்க, அந்த லான்ச்சர்ஸ்லாம் வந்து 50% பக்கத்தில் அமெரிக்கா வந்து அடித்து அழிச்சிட்டாங்க, தகர்த்துட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட இத்தனை ஏவுகணைகள் ட்ரோன்ஸ்லாம் இருந்தாலும் அதை அனுப்புறதுக்கான எபிலிட்டி வந்து பழைய ரேஞ்சில் இல்லாமல் கொஞ்சம் மட்டுப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே, அமெரிக்கா வந்து இவங்களோட 50% மிசைல் லான்ச்சர்லாம் வந்து அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படிங்கிறப்ப எப்படி இவங்க 8 வருஷம் இந்த வாரம் டிஃபெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் தோணும். எனக்கும் அதான் தோணுச்சு. எப்படி இது சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானோட மொத்த நிலப்பரப்பில் 80% மலைப்பகுதிங்க. அப்படிங்கிறப்ப அந்த மலைப்பகுதியை பயன்படுத்தி இவங்க வந்து வாரம் டிஃபெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லப்போனால் ஐஆர்ஜிசியோட பலமே வந்து அதோட அந்த நில தகவமைப்பு தான் ஈரானோட அந்த மலைப்பகுதியில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈரானை சுற்றி இருக்க அந்த மலைப்பகுதிக்கு அடியில் வந்து இவங்க அண்டர் கிரவுண்டு வார் செஸ்ட் வச்சுருக்காங்க. வார் செஸ்ட்னா அப்படி இல்லைங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு 30 மிசைல் சிட்டி வச்சுருக்காங்க. ஈரானோட மலைப்பகுதிக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் ஆழத்தில் வந்து ஒரு 30 மிசைல் சிட்டியே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 30 மிசைல் சிட்டியும் தாக்கி அமெரிக்காவில் அழிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அழிக்கலாம். ஃபஸ்ட் அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கான ஒரு பிளான் பண்ணி அதை அழிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து பல ஆண்டுகள் ஆகலாம், கிட்டத்தட்ட ஒரு தசாப்தமே ஆகலாம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. இதுதான் அவங்களோட பலமாக இருக்குது. ஈரானுக்கு பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கு வந்து ஒரு பெரிய ஐடியாலாம் இல்லைங்க. அதாவது அமெரிக்காவை அடித்து காலி பண்ணணும், இஸ்ரேல் அடித்து காலி பண்ணணும் அப்படின்னு அவங்களால முடியாதுன்னு கூட. அவங்களோட டாக்டிக்ஸ் வந்து வெரி சிம்பிள் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமோஸ் இருக்குல்ல, அது வழியாக வந்து எந்த ஒரு கச்சா எண்ணெய் வர்த்தகமோ இல்லை வேற எந்த உலக பொருளாதார வர்த்தகமோ நடக்காத அளவுக்கு நம்ம அதை அடிக்கடி இன்டர்ஃபியர் பண்ணி அதை தடுத்தோம்னா இந்த உலக நாடுகள் வந்து அமெரிக்கா மேலே ப்ரெஷர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி உங்களால் வந்து எங்களுக்குலாம் பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி. அதன் மூலியமா வந்து இவங்க வந்து போரை நிறுத்த முடியுமா அப்படிங்கிற மாதிரி இவங்க முயற்சி பண்றாங்க. இவங்க வந்து நேரடியாக எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிக்கிறது அப்படிங்கிறதுலாம் அது நடக்கிற காரியம் சாத்தியம் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ அண்டை நாடுகள்கிட்ட போய் சப்போர்ட் கேட்டாலோ இல்லை நட்பு நாடுகள் சப்போர்ட் கேட்டாலும் இவங்க போய் நேரடியாக பேசவும் மாட்டேங்கிறாங்க. ட்ரம்ப்புக்கு பயந்துக்கிட்டு அவர் ஏதாவது பொருளாதார தடை விதிச்சிருவார் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு மற்ற நாடுகளும் கேர் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி வழியில நம்ம இன்டர்ஃபியர் பண்றப்ப, பொருளாதாரத்தை இன்டர்ஃபியர் பண்றப்ப எல்லா நாடுகளுக்கும் பாதிப்பு வரும்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்க பேசுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த யுக்தியை கையாளுறாங்க. இப்போ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, போர்ல இந்த போர்ல வந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, போர்ல வந்து அந்த நாட்டை அடிச்சு காலி பண்ணி அந்த நாட்டை ஆக்கிரமிக்கிறது மட்டும் வெற்றின்னு கிடையாதுங்க. இப்ப நம்ம போயிட்டு இவங்க போயிட்டு ஈரான் போயிட்டு அமெரிக்காவை அடிச்சு ஆக்கிரமிக்கவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. போரை பொறுத்தளவுக்கு நம்ம சர்வை பண்றதே ஒரு வெற்றி தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு தாட்டை வந்து இப்ப ஈரானை வச்சு நம்ம பல நாடுகள் கத்துக்கிட்டாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ரஷ்யா உக்ரைன் பாத்துங்க. உக்ரைன் வந்து இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் போர் நடந்துட்டு இருக்கு. இப்போ வரைக்குமே அவங்க விட்டு கொடுக்கல, போர் நடந்துட்டே இருக்குது. உக்ரைன் தோத்துட்டாங்கன்னு சொல்ல முடியல, ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியல, அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ ஈரான் அமெரிக்கா மாறும். ஈரானும் வந்து அவங்க சர்வை பண்ற வரைக்குமே தோத்ததை சொல்ல முடியாது. அதனாலதான் ட்ரம்ப் முடிச்சிட்டு இருக்காரு, என்ன பண்றதுன்னு தெரியாம. அவ்வளவுதான் வியூவர்ஸ். இதுக்கப்புறம் வரும் காலங்களில் எப்படி ஈரான் வந்து அமெரிக்காவை டிஃபெண்ட் பண்ண போறாங்களா, இல்லை ஈரான் வின் பண்ணுவாங்களா, அமெரிக்கா வின் பண்ணுவாங்களா, இல்லை குரூட் ஆயிலோட நிலைமை என்ன ஆகும், பெட்ரோல் டீசலோட விலை நம்ம நாட்டில் எப்படி இருக்கும், நம்ம நாட்டு பொருளாதாரத்தை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபியூச்சர் அப்டேட்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.